நானே உலகின் ஒளி. என்னை பின் செல்பவர் உயிரின் ஒளியை கொண்டிருப்பான். இறைமக்களுக்கும் நற்பொன்றாக்கி முதல் திருப்பலி வரவேற்று வருகின்ற உள்துடன் இருக்கிற அனுபவம். கடவுள் மாட்சியை அதன் ஒளி மக்களிடத்தால் அதன் ஒளியை அடைவர். நல்ல ஆயனாம் இயேசுவின் பாதையில் இறைப்பற்றோடு மக்களை முன்னின்று வழிநடத்தி உற்சாகமூட்டி உடன் பயணித்து எம் குழந்தைகளின் வளர்ச்சியில் மகிழ்ந்து நிற்கும் எம் குடும்ப உறவினர் அருட்பணி எல்பின்சன் அவர்களையும் எங்களோடு உடன் பயணித்து சிறுவயதிலிருந்து எங்கள் பிள்ளைகளின் ஆன்மீக தந்தையாக எங்களை வழிநடத்தி வரும் திண்டுக்கல் அனுகிரக உளவியல் மைய இயக்குனர் அருட்பணி அருள் என்பர் ஜோசப் அவர்களையும் இணைந்து ஒளிச்சுடர் ஏற்று அன்புடன் அழைக்கின்றோம். இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன்னிலை நண்பகல் போல இருக்கும். உயரமான கட்டிடத்திற்கு ஆழமான அடித்தளம் இருப்பது போல அன்பாலும் உறவுகளாலும் கட்டப்பட்ட குடும்பத்தையும் கட்டிக்காத்து நல்லென பேணி எம்மை வழி நடத்தி வரும் தந்தை மற்றும் பாய்வழி தாத்தாக்கள் பாட்டிகளை சுடரொளி ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். கார் எதிர்த்து நடந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். ஒரு குழந்தையின் அருள் வாழ்வில் ஞான பெற்றோரின் பங்கு குறிப்பிடத்தக்கது. முதல் திருவிருந்து பெறும் நம் பிள்ளையின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு நல் வழிகாட்டி வரும் ஞான பெற்றோரை சுடரொளி ஏற்று அன்புடன் அழைக்கின்றோம். நன்மை நாட செய்து குழந்தைகள் நலனை தங்கள் நலன் என தன்னலம் மறந்து அல்லும் பகலும் அயராத உழைப்பால் பாசமான பராமரிப்பால் குடும்ப நலன் பேணி வரும் பிள்ளையின் பெற்றோர்களை சுடரொளி ஏற்று அன்புடன் அழைக்கின்றோம். சிமியோன் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி இதுவே புறவினத்தாருக்கு இருளகற்றும் மொழி என்று கடவுளை போற்றினார். சிறுவர்களின் உலகம் வண்ணமயமானது, விந்தைகள் பல நிறைந்தது. அவர்களின் கற்பனை திறன் காணுயிர்களையும் நட்புடன் நடைபயலச் செய்யும். இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமானவர்களாய் வாழ செய்யும் என்பதற்கு அடையாளமாய் முதல் திருவிருந்து பெறும் ஒளியில் அவர்களை சுடரொளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அழியா உணவாம் வானக உணவாம் ஆன்ம உணவாம் நற்கருணையை உண்டு இறை இயேசுவோடு எல்லோரும் இணைந்திருப்போம். இறை இயேசுவில் இனிமையானவர்களே, இன்றைய நாள் நன்னாள். அன்பு பிள்ளை ஒடில் வாழ்வில் ஒரு பொன்னாள். முதலாக இறைமகன் இயேசுவை தன் இதயத்தில் ஏற்கும் இனிய நாள். இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் எங்கள் குடும்பத்தோரோடு இணைந்து எமக்காக பணி நிறைவேற்றி ஜெபிக்க வந்துள்ள அருள் பணியாளர்கள், குடும்ப உறவினர்கள், நண்பர்கள், பங்கு மக்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன், உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன்.
என்ற இயேசு தம்மையே உணவாக பானமாக நமக்கு ஆன்ம பலனை தருகின்றார். நம் கத்தோலிக்க திருச்சபையின் சொத்தாகிய திருப்பலி வழியாக நமக்கு கிடைக்கப்பெறுவது நற்கருணையின் பிரசன்னம் என்பதை நம்மால் மறக்க முடியாது. நாம் நிறைவாய் வாழ, இறை உறவிலும் மனித உறவிலும் செழித்து வளர நம் மீட்பர் தந்த ஒப்பற்ற உணவு நற்கருணை. இயேசுவின் உடலை உண்பது என்பது அந்த உடல் சுமந்த அழகான அர்த்தம் நிறைந்த வாழ்வை ஏற்பது. அவர் குருதியை பருகுவது என்பது அவர் தியாகத்துடன் சிந்திய லட்சியத்தை நமதாக மாற்றுவது. பேராயர் ரொமேரோ, அன்னை தெரசா போன்றோர் தங்கள் பணி வாழ்வை இறையாட்சியின் மதிப்பீட்டின்படி வாழ வழிகாட்டியதும் நற்கருணை நாதரின் தொடர் வழிகாட்டுதலே. எனவே அன்புக்குரியவர்களே, இன்று முதல் திருவிருந்து பெறும் நம் அன்பு பிள்ளை ஒடி கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் தகுதி பெறவும், இறை அன்பில் வளர்ந்து பிறர் அன்பில் நிறைந்து பகிர்வில் மலர்ந்து ஜெபத்தில் நிலைத்திருந்து வாழவும், இணை பிரியா உற்ற நண்பனாக இறைமகன் இயேசு அவளோடு இணைந்து பயணிக்கவும், வாழ்வில் எல்லா நலன்களும் வளங்களும் நிறைவாய் பெற்று மகிழவும் அருள் வேண்டி இப்பலியில் பக்தியுடன் இணைவோம். இறையாசி பெறுவோம். அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் திருப்பதியை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க நாம் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எங்கள் நேரத்தை வீணடித்திருக்கின்றோம். தொடர்பு கருவிகளில் அதிக நேரம் செலவிட்டுள்ளோம். கல்வி கற்பதை சுமையாய் கருதி படிப்பில் நாட்டமின்றி இருந்திருக்கின்றோம். பெற்றோரை, பெரியோரை, ஆசிரியர்களை, வழிகாட்டுகளை மதிக்காமல் காயப்படுத்தியிருக்கின்றோம். அதற்காக மனம் வருந்துகின்றோம். எம்மை மன்னியும் இறைவா, மன்னியும். அன்பு இறைவா, எங்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ள தவறியிருக்கின்றோம். பிற பிள்ளைகளின் திறமைகளோடு ஒப்பிட்டு பேசி எங்கள் பிள்ளைகளின் மனங்களை புண்படுத்தியிருக்கின்றோம். அவர்கள் எதிர்கொள்ளும் தோல்விகளிலும் சோதனைகளிலும் சவால்களிலும் ஆறுதலாக உடனிருக்க தவறியிருக்கின்றோம். எங்கள் கனவுகளையும் ஆசைகளையும் அவர்கள் மேல் திணித்து ஆர்வம் கொண்ட செய்துள்ளோம். இச்செயல்களுக்காக மனம் வருந்துகின்றோம். எம்மை மன்னியும் இறைவா, மன்னியும். குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளின் திறமைகளையும் சாதனைகளையும் நற்செயல்களையும் பாராட்ட தவறியிருக்கின்றோம். நல்லவை செய்யும் போது பாராட்டவும், தீயவை செய்யும் போது கண்டிக்கவும் தவறியிருக்கின்றோம். நல்ல பாதைகளை காட்டி முன்மாதிரியாக திகழாமல் இருந்திருக்கின்றோம். எம்மை மன்னியும் இறைவா, மன்னியும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும்.
ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. உமது மேலான மாட்சியின் பொருட்டு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணை இல்லாத விண்ணரசே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக துதித்த மகனே நீ. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. எல்லாம் வல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவு கிடக்கு என்று சென்றீர். உம் திரு உடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் மீண்டும் மகிழ அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். மரணத்தை ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்திய அவரை தந்தையாம் கடவுள் மேன்மைப்படுத்தினார் என்பதை இவ்வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என அறிவித்துவிட்டு சாட்சி பகரும் அருள் வேண்டி வாசகத்தை கேட்போம். திருதூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, 6 முதல் 11 முடிய உள்ள இறை வசனங்கள். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உறவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார்.
எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழலோகோர் அனைவரும் மண்டி இடுவார். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்துதரான தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுதலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசு தான் துன்புறுவதற்கு முந்திய நாள் நற்கருணையை ஏற்படுத்தினார் என்பதை இவ்வாசகத்தின் வழி சுட்டி காட்டுகிறார் தூய பவுலடியார். நற்கருணை விருந்தில் பங்கெடுக்கும் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் சிலுவை படுகளில் நேரடியாக பங்கு பெறுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் கொண்டாட்டத்தில் தகுந்த தயாரிப்போடு கலந்து கொள்ளும் அருள் வேண்டி இவ்வாசகத்தை கேட்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 11 23 முதல் 26 வரை உள்ள இறை வசனங்கள். ஆண்டவரிடம் இருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு
இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்த பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதில் இருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. யூதர்களின் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சபையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை முன்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, நான் தூசியிலும் தூசி, துரும்பிலும் துரும்பு. நீரினில் செயல்பட்டால் நான் உமது வல்லமையுள்ள கருவியாவேன். தகுதியற்ற என்னையும் தெரிந்தெடுத்து உமது மக்களுக்கு உம் வார்த்தைகளை தகுந்த முறையில் எடுத்துரைக்கச் செய்யும். ஆமென். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும். உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி. நாம் இந்த திரு பீடத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக இணைக்கப்படுகிறோம். அதுவே பெரும் மகிழ்ச்சி. அப்படி இணைக்கும் பாலமாக இருப்பது இயேசுவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை ஒரு குடும்பமாக்குகிறது. அன்புக்குரியவர்களே, புனித கார்லோ அக்விட்டஸ் அவர் சொல்றாரு, அவர் இந்த நூற்றாண்டின் புனிதர், இப்ப இருக்கிறவர், ஒரு டீனேஜ் புனிதர், நல்ல உடலுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அவர் சொல்றாரு, யூக்கரிஸ்ட் இஸ் a highway to experience God. இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை கடவுளோடு இணைக்கும் ஒரு தேசிய நெடுஞ்சாலை போன்று. இதை எப்படி உணர்ந்துக்க முடியும் அப்படின்னா, புனித ஜான் மரிய வியானி சொல்லுவாரு, நீங்கள் இறை உடலை உண்கிறீர்கள் என்றால் மகிழோடு மரணிக்க தகுதி பெற்றவர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் இறை உணவை, இறை உடலை, இயேசுவின் திரு உடலை உண்கிறீர்கள் என்றால் மகிழ்வோடு மரணத்தை எதிர்கொள்ள நீங்கள் தகுதி பெற்றவர்கள் என்ற அர்த்தம். அன்புக்குரியவர்களே, புனித அகஸ்தீனார் சொல்லுகிறார், எவ்வளவு களவு நான் இயேசுவை உட்கொள்ளுகிறேனோ அவ்வளவு களவு நான் இயேசுவாகவே மாறுகிறேன். இது ஒரு உறவின் அடையாளம், ஒரு மாற்றத்தின் அடையாளம், ஒரு புதிய பயணத்தின் அடையாளம். இதுவரைக்கும் ஒடில் கூட இயேசு இல்லையா அப்படின்னா, இயேசு இருந்துட்டு தான் இருந்தார். அதனால்தான் ஒடில் சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு பழக்கம். அவங்க வளர்ந்து வரும் பொழுது பார்க்கிறேன், மற்ற எல்லாத்தையும் அக்கறை உள்ளவர்களாக இருப்பான். ஒடில் ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும். கூட இருக்கிறவர்களோடு ஒரு கரிசனையோட இருக்கிறது. இன்றையிலிருந்து ஒடில் இயேசுவின் துணையோடு இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா நீ இயேசுவாவே மாறப்போற. You're becoming Jesus to the world. அதனால இது மிகப்பெரிய தருணம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி மிக தெளிவாக சொல்லுகிறது, என்னுடைய உடலை உண்டு இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வு பெறுவர். Permanent relationship with God. இன்னையிலிருந்து உங்களுடைய உறவு முறிக்கப்படாத ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை, you become one with this covenant. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம எல்லாரையும் பிடித்திருக்கிற ஒரு நோய் எது அப்படின்றத எங்களுடைய யூனிவர்சிட்டியில் நாங்கள் பண்ண ஒரு ரிசர்ச். நான் இந்த உளவியல் ரீதியாக ஆராய்ச்சி படிப்பை படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ எங்களுடைய யூனிவர்சிட்டி ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட கனெக்டட், சிக்மண்ட் ஃப்ராய்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட. ஸோ நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணோம், எதுதான் மக்களுக்கு உண்மையாகவே ஒரு நோய், எது மிக அதிகமாக எல்லாரையும் பாதிக்கிற ஒரு நோய் அப்படின்னு பல ஆராய்ச்சி கட்டுரைகளை எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு அதிலிருந்து மக்கள்கிட்ட இன்டர்வியூ எல்லாம் பண்ணி எது உண்மையிலேயே அவர்களுக்கு ஒரு பெரிய நோயா இருக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சோம். எங்களுக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த நோய்க்கு பேரு சூடோ ரிலேஷன்ஷிப். சூடோ ரிலேஷன்ஷிப் என்ற நோய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உறவில் ஒருவர் மற்றவரோடு உறவில் இருக்கிற மாதிரி இருப்போம், ஆனா அது உறவா இருக்காது. நான் ஒரு கம்பெனியை மந்திரிக்க போயிருந்தேன். அந்த அம்மா தான் அந்த கம்பெனியை எடுத்து வழி நடத்துகிறாங்க. கம்பெனி எல்லாம் ஜெபம் பண்ணி மந்திரிச்ச பின்னாடி ஒவ்வொருத்தராக எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் கிருஷ்ணமூர்த்தி, இவர் வந்து ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறாரு, இவர் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு, இவங்க எங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணல.
நானா கேட்டேன், இவரை விட்டுட்டீங்களே, அவர் எனக்கு ஹஸ்பண்டா ஒர்க் பண்றாரு. சூடோ ரிலேஷன்ஷிப். நம்ம வெளியில பார்க்கிறதுக்கு ஒருவர் மற்றவர்களோடு உறவோடு இருக்கிற மாதிரி இருக்கிறோம். யாருக்கும் உள்ளத்தில் உள்ள உண்மையான உறவுகள் ஏற்படுவதில்லை. அதுவே மிகப்பெரிய நோய்களுக்கு மூல காரணம். நான் பொய் சொல்றேன் அப்படின்னா, விவேக் மூர்த்தி அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ஜெனரல் சர்ஜன், யூஎஸ்ல விவேக் மூர்த்தி அப்படின்ற ஒரு ஃபேமஸ் சர்ஜன், ஜெனரல் சர்ஜன், இதை பத்தி ஒரு ஆராய்ச்சி கட்டுரையே வெளியிட்டிருக்கிறார் 2020. நமக்கு இருக்கிற மிகப்பெரிய நோய் சோஷியல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றார். ஒருவர் மற்றவரோடு உணர்ந்து உண்மையாகவே இந்த உறவு என்னை மகிழ்விக்கிறது அப்படின்ற ஒரு உள்ளத்தோடு நாம் உறவு கொள்வதில்லை. இதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சு சொன்னா ஏத்துக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு கண்டுபிடிச்சு சொன்னாரு, என்னுடைய உடலை உண்டு இரத்தத்தை கொடிக்காதவர்கள் நிலை வாழ்வு பெற மாட்டார்கள். ஏன்னா கடவுள் நிலையில் இருக்கும் அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. ஏன்? என்னுடைய மக்கள் எனக்கு முக்கியம் அப்படின்னு இறங்கி வந்த அந்த இயேசு உணவாக, உடலாக, இரத்தமாக நம்மகிட்ட வராரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை உட்கொள்ற நான் எனக்குள்ளும் இந்த உறவு, உண்மையான உறவு மலரணும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் இஸ் இம்பெடட் இன் ஆர் டிஎன்ஏ. நம்ம ஒவ்வொருத்தருடைய உடல்ல உறவு அப்படின்றது தைக்கப்பட்டிருக்குது. இந்த உண்மையான உறவுகளோடு நாம் வாடுகின்ற பொழுதுதான் முழு சுகம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அதுதான் ஆராய்ச்சியின் உண்மை. ஏன்னா எங்க யூனிவர்சிட்டியில இந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணும். கோவிட் சமயத்துல நிறைய பேர் இறந்தாங்கல்ல, அதுல 65-70% பேர் தனிமையிலும் பயத்திலும் இறந்தவர்கள், தனிமையாலும் பயத்தாலும் இறந்தவர்கள். எங்களுடைய வார்டில், மெடிக்கல் வார்டில் ஒரு 20 சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிற கோவிட் பேஷண்ட்ஸை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய உறவுகளை எல்லா தற்பாதுகாப்போடும் அவங்களோடையே இருக்க வச்சாங்க. அவங்களுடைய கண்கள் மட்டும் பார்க்கணும், அவங்க தொடுற அந்த தொடுதலை உணர்ந்துக்கணும். அவங்க மைக் மாதிரி ஒரு ஸ்பெஷலாக ப்ளூடூத் டிவைஸ் வச்சுருப்பாங்க. அவங்க பேசுகிறத அவங்க கேட்கலாம். நான் உன்னோட இருக்கிறேன், இங்கே தான் இருக்கிறதெல்லாம் சரியாயிடும். அந்த சீரியஸ் கண்டிஷனில் இந்த 20 பேரில் 15 பேர் பிழைத்து இன்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உறவு மிகப்பெரிய மருந்து. மால்கம் மகரிச் அப்படின்ற ஒரு அன்னை தெரேசாவை பார்த்து, இவ்வளவு ஒளிமிக்க உங்களுடைய உடல் எங்கிருந்து இந்த ஒளி கிடைக்கிறது என்று கேட்டு பிபிசியிலிருந்து வீடியோ எடுக்க வந்த மனுஷன் உண்மையிலே நற்கருணையிலிருந்து இது வருகிறது என்று உணர்ந்த பின்பு சம்திங் பியூட்டிஃபுல் ஃபார் காட் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி அவரும் ஒரு கத்தோலிக்கரானார். உறவை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் அந்த மாற்றத்தை நீங்கள் உண்மையிலே உணர்ந்து கொள்வீர்கள். அது எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா, திருப்பலி நம்முடைய நாடி நரம்புகள் ஒன்றாக கலந்திருக்க வேண்டும். அது ஒரு செலிப்ரேஷன். திருச்சபை நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கொடை. இங்கு இயேசுவோடு உறவு கொள்ளுகிறோம் அப்படின்ற அந்த இன்டிமசி, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஜாய் நம்மளை எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளுகின்ற சக்தியை கொடுக்கும். அதுதான் புனிதர்களை சாதாரண மனிதர்களிலிருந்து உயர்த்தி காட்டியது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு வீட்டுக்கு மட்டும் ஒரு நல்ல செய்தி எடுத்துட்டு போங்க. ஒன்றும் இல்லை, இயேசுவை நான் இன்னைக்கு உட்கொள்ள போகிற அந்த திருப்பலியில் நான் என்னுடைய உறவுகளில் உண்மையான உறவை உணர்ந்து, உண்மையான நேசத்தை உணர்ந்து, உண்மையான பாசத்தை உணர்ந்து, இந்த திருப்பலியில் எனக்கு கிடைத்த இந்த மகிழ்ச்சியை என்னுடைய குடும்பத்திற்கு கொண்டு போகிறேன். மாற இருக்கின்றார். எனவே குடிலையும் பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும், நாம் அத்தனை பேரும் இறைவனோடும் பிறரோடும் நெருக்கமான நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன்.
என்று மொழிந்த அன்பு இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினரை உம் திருக்கரத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். தங்கள் பணி வாழ்வில் வரும் இன்னல்கள், இடையூறுகள், சவால்கள் கண்டு மனம் சோர்ந்து போகாமல் தங்கள் சான்று வாழ்வால் இறையாட்சியை இம்மண்ணில் கட்டியெழுப்பும் தூதுவர்களாய் விளங்கிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பிள்ளையின் பெற்றோர், ஞான பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். அவர்கள் தங்களின் சொல், செயல், வாழ்வால் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை கடைபிடித்து பிள்ளைகளுக்கும் தம் வாழும் சமூகத்திற்கும் முன்னோடியாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரமேந்தி வரமேந்தினோ நலம் நல்கும் நாயகனே எம் இறைவா, எங்கள் குடும்பம் மற்றும் பங்குகளிலிருந்து உள்ளூர், வெளியூர், வெளிநாடுகளில் படிக்கும் மாணவர்கள், உழைக்கின்ற தொழிலாளர்கள், உடல் மனநோயாளிகள், முதியோர் அனைவரையும் உம் திருமுன் தருகின்றோம். அனைவரும் உம் பாதுகாப்பில் எல்லா வளமும் பெற்று நோய் நீங்கி நலமுடன் வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரமேந்தி வரமேந்தினோ உந்தன் அருள்காரம் ஆண்டவரே. திருவுடலையும் திரு இரத்தத்தையும் முதலாக தன் இதயத்தில் ஏற்க இருக்கும் என் அன்பு பிள்ளையை உம் திருக்கரத்தில் தந்து ஜெபிக்கின்றோம். நற்கருணையை உட்கொள்ளும் போது நீரே தன் உள்ளத்தில் எழுந்து வந்து ஆன்ம பலம் தருகின்றீர் என்பதை உணர்ந்து புது வாழ்வு வாழ வரம் தரும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரமேந்தினோ உந்தன் அருள்காரம் ஆண்டவரே. உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்ற அமைதியின் அரசரான அன்பு இயேசுவே, உலக நாடுகளிடையே போர் வெறி மறைந்து மக்கள் மத்தியில் அமைதி நிலவவும், இயற்கை பேரிடர்களால் பல்வேறு சீர்கேடுகளை அடைந்து உறவுகளை இழந்து துன்புறும் எம் மக்கள் அனைவரும் அச்சமின்றி அமைதியாக மகிழ்வுடன் வாழ வரம் தரும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரமேந்தி வரமேந்தினோ உந்தன் அருள்காரம் ஆண்டவரே. கரமேந்தி வரமேந்தினோ உந்தன் அருள்காரம் ஆண்டவரே. உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுங்கள். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம்.
எங்களுக்கு நீர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். முதல் திருவிருந்து விழாவிலே பங்கேற்கின்ற நாங்கள் எல்லோருமே தகுதியோடு நற்கருணை உண்டு வாழ அருள் புரியும். எங்கள் வாழ்விலே நற்கருணையானது மையமாக இருக்க உதவியருளும். நற்கருணையின் வழியாக உம்முடைய உயிருள்ள பிரசன்னத்தை நாங்கள் காணவும், இந்த நற்கருணையை சுட்டி காட்டுகின்ற பலி வாழ்வை, தியாக வாழ்வை நாங்களும் வாழ்ந்து காட்டவும், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திருவிருந்தின் வழியாக நீர் உம்மை எங்களோடு பகிர்ந்து கொள்வது போல் நாங்களும் எங்களுடைய வாழ்வை, அன்பை, ஞானத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பவனி. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின்
சகோதரரே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த அன்பின் பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய குடைகளை கனிவுடன் தந்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இவைகளை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வரைமுறை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் வரைபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றே சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின்
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அடித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இங்கிருக்கும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மாத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். என்றுமே நாம் வாழ்வு பெறவும் நிலை வாழ்வு பெறவும் தருகின்ற உணவு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மாலை வணக்கம். கடவுளுக்கே புகழ். இது ஒரு முக்கியமான நாள். அவர் பிலவ்டு டாக்டர் அவளோட ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன். கடவுளின் கருணையும் இரக்கமும் நம்ம எல்லார் மேலும் பொழிந்துள்ளது. இதை பற்றி நான் யோசிக்கும்போது, இந்த சாக்ரமெண்ட்டை பற்றி யோசிக்கும்போது எனக்கு புரிஞ்சது என்னென்னா, அட் த வெரி ஃபவுண்டேஷன் லவ் தான், அதாவது அன்பு தான் இதோட அடித்தளம். ஸோ நம்ம எல்லாருமே இங்கே அன்பால் இணைந்து தான் உறவால் இங்கே வந்திருக்கோம். அதை நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த கம்யூனியனை ப்ரிப்பேர் பண்ணும்போது அது அவ்வளோ ஈஸியாக இல்லை. கொஞ்சம் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. பார்த்துருப்பீங்க, அடிக்கடி சவுண்டு லைட் எல்லாம் கூட போயிட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் நம்ம வெனுவை கூட அப்பப்போ மாற்றிட்டு இருந்தோம், பல இன்விடேஷன்கள் அனுப்பிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. அப்போ எனக்கே ஒரு பயம், எப்படி எல்லாரும் எடுத்துப்பாங்க, எல்லாரும் வந்துருவாங்களா, இவ்வளோ சேஞ்சஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இப்போது எனக்கு என்ன புரியுதுன்னா, நீங்கள் எல்லாருமே எங்களோட இருந்தீங்க. இந்த ட்ரபிள் டைம்ஸில் வந்து எல்லாருமே எங்களோட இருந்தீங்க. அதே மாதிரி நாங்கள் சொல்கிற இடத்துக்கெல்லாம் வந்தீங்க. ஸோ இது எல்லாமே அடிப்படை அன்பு தான், அன்பும் உறவும். ஸோ இந்த நல்ல தருணத்தில் நான் முதலா ரெவரண்ட் ஃபாதர் ஏசுரத்னம் விஜி ஆஃப் குளித்தரை டயசியஸ் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க வந்து ஒடிலோட செல்லமான ஒரு ஃபாதர் தாத்தா. எங்களோட மேரேஜ், என் பையனோட கம்யூனியன், ஒடிலோட பேப்டிசம் எல்லாமே நிறைவாக நின்று பண்ணி கொடுத்தது ஃபாதர் தான். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததான் ரெவரண்ட் ஃபாதர் எல்ஃபின்ஸ்டன், ஒடிலோட பெரியப்பா. இவங்களை பற்றி சொல்லணும்னா, he is someone who is rootly connected to our family. எங்களை துபாயில் கூட வரும்போது வந்து விசிட் பண்ணி பார்த்து பேசிட்டு கொஞ்சம் எங்கள் ஞான உறவுகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சில அட்வைஸும் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒடிலுக்கு ஃபாதர் எல்ஃபின்ஸ்டன் பற்றி நிறைய கதை சொல்கிறது ஒடிலோட பாட்டி, கண்டனோட பாட்டி. ஸோ ஒடிலோட இன்ட்ராக்ஷன் ஃபாதரோட ரொம்ப இல்லாட்டாலும் ஃபாதரை பற்றி அவளுக்கு நல்லா தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ஃபாதர் அருள் எட்வர்ட், டைரக்டர் அனுகிரஹா திண்டுக்கல் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் அனுகிரஹா. ஃபாதர் வந்து துபாயில் இருந்தாங்க. ஒடிலோட பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரை நான் சொல்லுவேன், அந்த ஃபெய்த் ஃபார்மேஷனோட ஃபவுண்டேஷன் வந்து ஃபாதர் அருள் தான். எனக்கே ரொம்ப அடிக்கடி பொறாமையாக இருக்கும், நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது இப்படி ஒரு ஃபாதர் இல்லையே. அவ்வளோ ஒரு குடும்பத்தோட அவ்வளோ நெருக்கம், என்னோட ஒரு பெரிய அண்ணான்னு கூட சொல்லலாம். ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். Last but not least, to all our friends, relatives, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் எங்கள் குடும்பத்து மேலே காட்டுற அன்பும் அந்த ஒரு அக்கறைக்கும் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம், என்ன செய்ய முடியும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கட்டாயமாக செய்ய முடியும், இந்த அன்பும் இந்த உறவும் இந்த நட்பும் இடையில நிற்காமல் பார்த்துக்க முடியும். வி கேன் கண்டினியூ, கீப் ஆன் திஸ். அதை கட்டாயமாக நான் உதவி சொல்ல முடியும். முடிஞ்ச அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அந்த கான்டாக்டில் இருப்போம். அதே மாதிரி அந்த அன்பை தொடர்றதுக்கு கட்டாயமாக அதை ஒரு இதாக எடுத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதோட ஒரு குடும்ப, இதை ஒரு வெறும் சாப்பாட்டு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது, ஃபேமிலி டுகெதர்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்து அதை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் உங்கள் எல்லாரையுமே கட்டாயமாக வந்து எங்கள் குடும்பத்தோடு சிறப்பித்து இந்த அன்பை அங்கேயும் நீங்கள் காமிச்சு சந்தோஷமாக வீடு திரும்பணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஏன்னா டைம் ஆகிடுச்சு, நமக்கு ட்ராவல் டைம் கொஞ்சம் நிறைய இருக்குது, ஒரு 40 மினிட்ஸ் மேலே இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன டீ ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஈவினிங் ஆகிட்டு கொஞ்சம் குளிராக வேறு இருக்குது. ஸோ அந்த டீயை குடிச்சிட்டு
நம்ம அப்படி ஜேர்னி பண்ணலாம். சரியா? மீட் யூ ஆல் இன் கீழ்ராமன்புதூர் ஜூப்ளி ஹால். ஸ்ட்ரைட்டாக நம்ம அங்கே போயிடலாம். அங்கே எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. ஒன்லி த டிலே இஸ் த ட்ராவல் டைம். அது ஒரு கன்சர்னாக எடுத்துக்காம ப்ளீஸ். நன்றி. மன்றாடுவோமாக. அன்புமிக்க ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தை நாங்கள் உலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து என்பதுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, பிள்ளைகளே, இன்று முதல் முறையாக நற்கருணை திருவிருந்திலே பங்கேற்ற ஒடில்லை நான் அதிகமாக பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். மிக சிறந்த தயாரிப்போடு இந்த அருட்சாதன கொண்டாட்டத்திலே பங்கேற்று நற்கருணை உட்கொண்டார். மிக மிக இனிமையாக பாடினார். அழகாக இனிமையாக பக்தியாக பாடினாள். எனவே நாம் எல்லோருமே கரவொலி எழுப்பி அவளை பாராட்டுவோம். இவளை மிக அருமையாக தயாரித்த இவருடைய பெற்றோரையும் பாராட்ட வேண்டும். மரிய செபஸ்தியான் பால்ராஜ், யூனோபியன் எல்சி இவர்கள் மிக அருமையாக இந்த குழந்தையை தயாரித்தது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வு புனித தேவசகாயம் திருத்தலத்திலே மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று பலமுறை என்னோடு தொடர்பு கொண்டார்கள். பலமுறை இங்கு வந்தார்கள். அதற்கான தயாரிப்பை எல்லாம் மிக அருமையாக செய்தார்கள். எனவே இந்த நேரத்தில் பெற்றோரையும் நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். புனித தேவசகாயம் திருத்தலத்திற்கு வந்துள்ள உங்களையும் நான் வாழ்த்துகின்றேன். ஏனென்றால் புனித தேவசகாயம் திருத்தலமானது சிறப்பு திருத்தலமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திருத்தலத்திலே வந்து ஜெபிக்கின்றவர்கள் பரிபூர்ண பலனை பெறுகின்றார்கள், சிறப்பு அருளை பெறுகின்றார்கள். எனவே இங்கு வந்து நீங்கள் ஜெபித்தீர்கள், அருள் வாழ்விலே வளர வாழ்த்துகின்றேன். புனித தேவசகாயத்தினுடைய பரிந்து பேசுதலால் ஏராளமான வல்ல செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இங்கு நடைபெறுகிற நவநாட்களிலும் நீங்கள் பங்கேற்கலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கு காலை 10 மணிக்கு நவநாள் நடைபெறுகிறது. எனவே இதிலும் பங்கேற்று நீங்கள் பயன்பெறலாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்ல ஆயனாகிய அன்பு இறைவா, எங்களின் ஆன்ம வழிகாட்டியாய் ஒவ்வொரு நாளும் எமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்கும் அருட்பணியாளர்கள், தன்னலம் மறந்து எமக்காக வாழும் பெற்றோர்கள், நேர்வழி காட்டும் வழிகாட்டிகள், ஆசிரியர்கள் ஆகியோரின் பராமரிப்பை தந்து அருள்கொடைக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, பாடும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, என்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். அன்பு இறைவா, முதல் திருவிருந்தின் வழியாய் ஆன்ம உணவாகிய எம்முள் எழுந்தருளி புது தெம்பையும் ஆன்மீக பலத்தையும் தந்து மேலான அருள்வரங்களுக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, பாட
பாடுவேன்